So welcome everyone in our lecture in units and dimensions. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி this video will be useful for NEET aspirant and JEE aspirants. ஓகே வீடியோ ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்க போகுது. ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா errors. This is the most important topic. இந்த சாப்டரில் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் சி கான்செப்ட், அதுக்கப்புறம் ரூல்ஸ் இருக்குது அதையும் பார்ப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறோம். தென் வி வில் சால்வ் சம் எக்ஸாம்பிள், தென் வி வில் சால்வ் சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். சரி, எரர்ஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வி வில் சி வாட் இஸ் அக்யூரசி அண்ட் வாட் இஸ் த ப்ரிசிஷன். இது வரைக்கும் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா லைக் அக்யூரசினாலும் ப்ரிசிஷன்னாலும் ஒன்று மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலி தே ஆர் நாட் சேம். ஓகே, ஐ வில் கிவ் ஒன் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் ஒரு வெயிட் மிஷின் இருக்குதுன்னு வச்சுப்போம். லெட்ஸ் டேக் ஒன் வெயிட் மிஷின். லெட் மீ டேக் அ வெயிட் மிஷின். சரியா? ஓகே, என்னோட வெயிட் லெட்ஸே என்னோட வெயிட் அக்யூரேட்டாக என்னோட வெயிட் 50 kg. ஓகே, திஸ் இஸ் கரெக்டான வெயிட்டு. லெட்ஸ் சே கரெக்ட், ரொம்ப கரெக்டான என்னோட வெயிட் 50 kg மெஷர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ரொம்ப பழைய ஒரு வெயிட் மிஷின் இருக்கு, கொஞ்சம் பழசு இது. ஓகே, லெட்ஸ் சே ஓல்டு வெயிட் மிஷின். அதுக்கு மேலே நான் நிற்கிறேன். இட் இஸ் ஷோயிங் சம் வெயிட் தட் இஸ் 49 kg. ஓகே, அது மேலே நான் நின்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு 49 kg வருது. ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன் லைக் பட் இட் இஸ் ஆக்சுவலி ஷோயிங் லைக் 49. நான் என்ன நினைக்கிறேன், ஓகே இதுதான் அக்யூரேட்டான வெயிட் இருக்குது போல இருக்குது இன் திஸ் ஓல்டு மிஷின். பட் ஆக்சுவலாக அது நம்மளோட வெயிட்டு கிடையாது. பட் வென் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் ஓகே, கம்பேரிட்டிவ்லி திஸ் இஸ் ஓகே. ஓகேவா? ஃபைன். நமக்கு வேல்யூஸ் எப்படி வருது? 49 இல்லை அந்த மாதிரி தான் வரும். வி டோன்ட் கெட் லைக் 49 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி எதுவுமே வரல. எனக்கு கரெக்டாக 49 வருது. நான் இந்த வெயிட்டை என்ன சொல்கிறேன் அப்படின்னா அக்யூரேட். நான் இந்த வெயிட்டை அக்யூரேட் அப்படின்னு சொல்கிறேன். நோட் மை பாயிண்ட். அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னொரு வெயிட் மிஷின் இருக்கு. திஸ் இஸ்ல பிராண்டட் ஒன், வேற லெவல் பிராண்ட் இது. ஓகேவா? ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணதுன்னு வச்சுப்போம். அதில் என் வெயிட் என்ன காட்டுது அப்படின்னா 48.39 kg இப்படி காட்டுது. ஓகே, திஸ் இஸ் கால்டு ப்ரிசிஷன். 48க்கு அப்புறம் 2 நம்பர் வருதா, அதுக்கப்புறம் 2-3 நம்பர்ஸ் வருது எனக்கு. திஸ் இஸ் கால்டு ப்ரிசிஷன். Do you understand what I am saying? ப்ரிசிஷனுக்கும் அக்யூரேட்டுக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பட் ஆக்சுவல் வெயிட் இதுதான் எனக்கு. ஓகே, பட் ஆக்சுவல் வெயிட்டை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் என்ன மெஷர் பண்ணுறேனோ அதுதானே என்னோட வெயிட்டாக இருக்க போகுது. ஓகே, இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா லைக் someone in case if I am taking the 50 kg as a fixed one. ஓகே, நான் எங்கேயுமே வெயிட் எடுக்கல. லெட்ஸ் சே that is set by the God. கடவுளே சொல்கிறாருன்னு வச்சுப்போம் அந்த மாதிரி. பட் ஆனால் நம்ம மெஷர் பண்ணுறப்ப நமக்கு 49 வந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு டிஜிட்டும் வரல, அதை நம்ம அக்யூரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 48.39 அப்படின்னு வந்துச்சு தெரியுமா, அதுவும் 50க்கு பக்கத்தில் தான் இருக்குது. தட் இஸ் ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லெட்ஸ் see the definition. Accuracy is defined as the closeness of measured value to the standard value. என்னோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன இங்கே? திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸ்டாண்டர்ட் வேல்யூ எனக்கு 50. ஓகே, suppose you weigh a box and noted as 5.1 kg but its known value is 9 kg. சரி, ஓகேவா? யுவர் மெஷர்மெண்ட் இஸ் நாட் அக்யூரேட். கரெக்டா? என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸோட வெயிட் ஒரு 9 கிலோ இருக்குது. நான் மெஷர் பண்ணுறேன், எனக்கு 5.1 தான் வருது. ஸோ இட் இஸ் நாட் அக்யூரேட். ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? பட் நமக்கு இங்கே என்ன வந்துச்சு? 49. இட் இஸ் ஆல்மோஸ்ட் நியர் டு த ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஐ கேன் சே திஸ் ஒன் இஸ் அக்யூரேட். ஓகேவா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். இதே எனக்கு வெயிட் என்னோட வெயிட் ஒரு 35 kg அப்படின்னு இதில் காட்டியிருந்துச்சுன்னு வச்சுப்போம். then it is not accurate. This is not accurate. 49 is fine. Okay, you can say it is accurate. அதே let's see the precision ஓட definition பார்த்துலாம். Precision is defined as a closeness between two or more measured value to each other
Suppose you weigh the same box 5 times and get results like 3.1, 3.2, 3.22, 3.4 and 3.0, then your measurements are precise. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், நான் ஃபஸ்ட் டைம் மெஷர் பண்ணுறப்ப எனக்கு 48.39 ப்ரிசைஸாக கிடைக்குது. அதுக்கப்புறம் நான் திரும்ப அது நானே திரும்ப நிற்கிறேன், எனக்கு என்ன வருது, ஒரு 49.32 வருது. திரும்ப நான் நிற்கிறேன் மேலே, தென் ஐ எம் கெட்டிங் 48.52. ஸோ இப்படி எனக்கு வந்துச்சுன்னு வச்சுப்போமே, லைக் 2-3 வேல்யூஸ் நான் எடுத்து பார்க்குறேன். லைக் யூ வில் டூ இன் யுவர் எக்ஸ்பெரிமெண்டல், லைக் உங்களோட ஃபிசிக்ஸ் லேபில் நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறப்ப ட்ரையல் போவீங்க. ஃபஸ்ட்டு ட்ரையலில் என்ன வந்துச்சு, செகண்ட் ட்ரையலில் என்ன வந்துச்சு, ஓகே. பட் ப்ரிசிஷன் இஸ் அபவுட் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2-3 வேல்யூஸ் வருது தெரியுமா, அப்படி வந்தாலே அதை ப்ரிசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். அது மட்டும் இல்லாமல் இன் ஆர்டர் டு ரீசெக், நான் திரும்ப அதை ரீசெக் பண்ணுறதுக்காக ஒரு 5-6 தடவை நான் என்னோட வெயிட்டே திரும்ப போட்டு பார்ப்பேன். ஸோ தென் ஐ வில் கெட் தி precise value. Okay, but there is a difference between accuracy and precise. Try to understand this one. Okay, now we will see what is significant figure. Okay, wow. Actually significant figure அப்படின்றது, it is a measure, it is a measurement or the figures. ஓகேவா, ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் த ஃபிகர்ஸ் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 இப்படி வேல்யூஸ் எல்லாமே நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோம். இதில் மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 5 இருக்கா. நான் ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆர் டிஜிட்ஸ், ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர்ஸ் வந்து எதுக்கு சார் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோமா அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன், அதை ஆக்சுவலாக செக் பண்ணணும் அப்படின்னா வெதர் இட் இஸ் அக்யூரேட் ஆர் வெதர் இட் இஸ் ப்ரிசைஸ். ஓகே, ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய வேல்யூஸ் வரும். எதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும், எதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றத வந்து இட் வில் டெல் யூ வித் சம் ரூல்ஸ். நம்ம ரூல்ஸோட பார்க்க போகிறோம். ஓகே, இட் ஹேஸ் ஆல்மோஸ்ட் 7 ரூல்ஸ். ஓகே, ஓகேவா, 7 ரூல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் திஸ் இஸ் டு ஃபைண்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு, கொடுத்துருக்க டிஜிட்ஸில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்ண 7 ரூல்ஸ் இருக்கு. அதே இன்னொரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் இஃப் யூ ஹாவ் அ mathematical operations or you can say arithmetic operations, அதை யூஸ் பண்ணுறப்ப அதுலேருந்து நம்ம வந்து how to find significant figures. இதை ஷார்ட் ஃபார்மாக எப்படி எழுதணும் அப்படின்னா லைக் SF அப்படின்னு சொல்லுவாங்க, significant figures or digits, significant figures. Okay, this is not R, this is R, significant figures or digits. Okay, let's see what is the first rule. Let's see the first rule in significant figures of figures or digit. Okay, you can say that is digits. First rules enna appadina, all the non-zero digits are significant. Okay, let me tell you what is the actual Tamil meaning of significant enna அப்படின்னா. ஓகே, இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழில் இம்பார்ட்டண்ட் என்ன சொல்லுவாங்களோ, முக்கியமான ஒரு நம்பர். ஓகேவா, அதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும். இஃப் ஐ ஆம் சீயிங், ஓகே, ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுப்போம், 1996. ஓகே, எத்தனை சிக்னிஃபிகண்ட் இருக்கு? Okay, now they are asking how many significant figures, how many significant figures or digits. இப்படி ஒரு question கேட்டாங்க அப்படின்னா you have to count 1,
2 3 4. ஸோ மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகண்ட் இருக்குது இதில் 4 இருக்குது. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். இது மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. ஓகேவா, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இதே மாதிரி இவ்வளோ ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் இருக்குது? லைக் 1 2 3 4. ஸோ வி ஹாவ் புட் 4. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்து லெட்ஸ் see the second rule. Okay, let's see the second rule. All zeros between two non-zero digit. All zeros between two. Okay, let's write two non-zero digits are not significant. புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு? I will give you one example. Okay, let's take this number 00209. இப்படி ஒரு நம்பர்ஸ் என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுப்போமே. அந்த நம்பர்ஸில் okay, let's put 1000209. So what is the, how many significant digits are there? How many significant figures or digits are there? So according to rule number 2, all zeros, இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0, between two non-zero, okay, இது ஒரு non-zero, இது ஒரு non-zero, digits are not significant. Sorry, they are significant. Okay, let's see the second rule. Second rule என்ன அப்படின்னா, all the zeros between two non-zero digit are significant. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? சரி, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். என்கிட்ட இப்படி ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோ. லெட்ஸ் சே 10906. ஓகே, ஸோ கேன் யூ டெல் மீ ஹவு மெனி significant figures are there? I can say இது ஒரு significant, இது significant, இது significant, இது significant. இதுலேருந்து என்ன தெரியுது? 0 வந்து எனக்கு ரெண்டு நம்பர் நடுவில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, that is also considered as significant. Here the significant figure is 5. Can I say 5 because it is 1 2 3 4 5? According to rule number 2, திரும்ப சொல்கிறேன், ஒரு 0 எனக்கு ரெண்டு நான் ஜீரோக்கு நடுவில் இருந்துச்சு அப்படின்னா that is considered as significant. Okay, fine. Let's see the third rule. All the zeros to the left of first non-zero digit are not significant. Okay, so try to understand this one. இதோட எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். என்கிட்ட ஒரு வேளை வந்து இப்படி ஒரு நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே. லெட்ஸ் டேக் 000208. ஓகே, இந்த ரூல் படி என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது 2. தட் இஸ் நாட் அ நான்-ஜீரோ நம்பர், இட் இஸ் அ நான்-ஜீரோ நம்பர். ஓகே, இதுக்கு முன்னாடி எத்தனை ஜீரோ இருக்குது? 1 2 3. இது எதையுமே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இதில் இப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் SF கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். ஹவு மெனி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், ஹவு மெனி SF அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். ஹவு மெனி இட் வில் பி, இதை நம்ம கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. தென் இட் இஸ் 1 2 3. 0, ரெண்டு நான் ஜீரோக்கு நடுவில் ஒரு 0 இருந்தால் we have to consider according to rule number 2. ஸோ according to rule number 3 என்ன சொல்கிறாங்க, இந்த நான் ஜீரோ லெஃப்ட் சைடில் இருக்குது தெரியுமா, ஆல் த ஜீரோஸ் டு த லெஃப்ட் ஆஃப் நான் ஜீரோ, 2க்கு முன்னாடி இருக்கிற எந்த ஜீரோவையும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதில் எத்தனை வரும்? SF will be 3 வருமா? ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் திஸ் பாயிண்ட். நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கொடுக்குறேன். என்கிட்ட ஒரு 0 0 0 0 4 0 இருக்குது, அதுக்கப்புறம் 1008.
இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். How many SF? How many SF? How many significant figures are there? So இந்த 0 எல்லாமே நம்ம கண்டுக்க போகிறது கிடையாது. Then it will be 1, 2, 3, 4. Okay? I hope you are getting this point. Okay? Let's see the rule number 4. Let's see rule number 4. Okay. If number is less than 1, if the number is less than 1, example க்கு நான் இப்படி எழுதிக்கிறேன். The number is going to be 0.002308. இந்த நம்பர் இருக்கு. It is less than 1 நமக்கு. ஓகேவா? Zeros on the right of the decimal point. But to the left of the first non-zero digit are not significant. ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஜீரோவையும் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் வாட் தே ஆர் சேயிங். இது மாதிரி லெஸ் தேன் 1 இருந்துச்சு அப்படின்னு வச்சுப்போம். இந்த நான் ஜீரோ நம்பருக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஜீரோவையும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ இதுக்கு நமக்கு SF என்ன வரும்? இட் வில் பி 4. Are you getting my point? ஸோ என்ன சொல்கிறாங்க? if the number is non less than 1, ஓகே, less than 1 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. Zeros on the right of the decimal point. Zeros on the right of the decimal point. Okay, but to the left of the first non-zero, to the left of the first non-zero are not significant. ஓகே, அப்படின்னா இதுக்கு அப்புறம் இருக்கும் தெரியுமா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுல ரெண்டு நான் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா நடுவில் இருக்கிறது இட் இஸ் அ சிக்னிஃபிகன்ட் அக்கார்டிங் டு ரூல் நம்பர் 2. பட் அக்கார்டிங் டு ரூல் நம்பர் 4 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நான் ஜீரோக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நாட் சிக்னிஃபிகன்ட். ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். 0.02308 இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஹியர்? 1, 2, 3, 4. ஓகே, okay, this is the significant figure according to rule number 4. Let's see the rule number 5. Rule number 5. இந்த ரூல் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, the trailing zeros, the trailing na என்ன sir? Yes, I will tell you. The trailing zeros, for example, if I have a number like 0, 1.080, okay, if I have a number like this, இந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா, first I will tell you trailing zeros. 0 to the right of the last non-zero digit. Okay, 0 to the right of the last non-zero digit is my trailing zero. அதாவது இந்த digit இருக்கு தெரியுமா, it is called trailing zero. Do you understand? Or I can give you another example. If I have 0.2, okay, let's say 010.2030 இருந்துச்சுன்னு வச்சுப்போமே, then this is going to be my trailing zero. Okay, then I will give you the definition of trailing zero. Notes la எழுதிக்கோங்க. 0 to the right of the last non-zero digit, that is called our trailing zero. Okay, so write this as example. We can take this 1.080 as example. Then we can say how many SF, how many significant figures? That will be 1, 2, 3, 4. Can I say it is 4? Yes, it is 4 significant figures. Okay, fine. Okay, we will solve one quick
example before we move further. Okay, இந்த 5 ரூல்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஒரு 2 ரூல் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். The result of an experimental calculation corrected up to 7 significant figures. Okay, இங்க எத்தனை significant figures இருக்கு? 1 2 3 4 5 6 7. Okay, round it off to 6 5 4 3 2. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா a 6க்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாம். let's take the number as 7.36353 வச்சுப்போம். இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? இட் ஹாஸ் பீன் given like 7. அவங்க கொடுக்கலனாலும் நமக்கே தெரியும் இட் இஸ் 7 அப்படின்னு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ? ரவுண்ட் ஆஃப். ஓகே, த மீனிங் ஆஃப் ரவுண்ட் ஆஃபோட மீனிங் என்ன அப்படின்னா, அவங்க எவ்வளோக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? 6. இட் மீன்ஸ் யூ ஹாவ் டு ரவுண்ட் ஆஃப் டு 6 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகே, பண்ணலாம் அதை. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து 7, அதுக்கப்புறம் 3, திஸ் இஸ் 1 2 3 4 5 6 வரைக்கும் டேஷாக போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ 6 நம்பர் தான் நான் எழுத போகிறேன். 6 நம்பர் என்னெல்லாம் எழுதணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 7, செகண்ட் நம்பர் இஸ் 3, தேர்ட் நம்பர் இஸ் 6 போட்டுக்கோங்க, ஃபோர்த் நம்பர் இஸ் அகைன் 3 போட்டுக்கோங்க, 5 இஸ் 5. ஸோ கடைசி நம்பர் நம்ம என்ன போடணும்? 6th நம்பர் 8 போடணும். ஓகே, 8 போட்டுக்கோங்க. இதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது தெரியுமா? இதுக்கு அப்புறம் ஒரு நம்பர், if it is less than 5, then we don't need to care. நம்ம வந்து அதை பற்றி கேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. if it is greater than 5 அப்படி இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? எஸ், இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 5 என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியாச்சு, அப் டு 6 வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. நவ் வி வில் ரவுண்ட் ஆஃப் டு 5. ஓகே, வி வில் see 1 2 3 4 5. 5க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணுமா நம்ம? 3 6 3. கடைசி நம்பர் இப்போ என்ன வரும்? if it is greater than 5 you have to add 1 plus 1 பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பர் என்ன இருக்குது? 5 இருக்கா? இங்கேயும் 5. ஸோ 5 plus 1 is going to be 6. I hope you are getting this point. Okay, 5 plus 1 is going to be 6. சரி, ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? round off to 3 and 2. So can you do this as homework and drop in the comments? I think you can do. இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் ஜஸ்ட் புட் லெட்ஸ் டேக் இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கோங்க, இது செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கோங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு சால்வ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, லெட்ஸ் see the 6th ரூல். 5 ரூல் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம 6வது ரூல் பார்ப்போம். 6வது ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the trailing zeros in the number without decimal point, the trailing zeros in the number without decimal point. For example, என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது, அதில் எந்த ஒரு டெசிமல் பாயிண்ட்டும் இல்லை. லெட்ஸ் டேக் 0 1 0 1 0 0. இது மாதிரி ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுப்போம். வாட் இஸ் மை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஹியர்? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, இதில் வந்து எதையுமே நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது. கரெக்டாக? இதில் நம்ம எதையுமே எடுத்துக்க போகிறது கிடையாது. பட் இங்கே நமக்கு எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கும்? 1 2 3. 3ஆ இல்லை என்ன வரும் சொல்லுங்கள்? எஸ், இட் இஸ் ஒன்லி 3. இந்த 0 நம்ம எடுத்துக்க கூடாது. சார் நீங்கள் 5th ரூலில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், எஸ், 5th ரூலில் நமக்கு என்ன இருந்துச்சு? இந்த நம்பர் இஸ் லெஸ் தென் 1, தட் இஸ் 0 பாயிண்டில் இருந்துச்சு. அது டெசிமலில் இருந்தனால நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, இங்கே நமக்கு டெசிமலில் இல்லை. ஓகே, இட் இஸ் அ நம்பர், இட் இஸ் நாட் அ டெசிமல். ஸோ திஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இஸ் கோயிங் டு பி 101 only, தட் இஸ் SF is going to be 3. ஓகே, டெஃபினிஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். The trailing zero in the number without decimal point are not significant.
ஸோ ஒரு நம்பரில் இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது, கடைசியில் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம், முன்னாடி இருக்கிற ஜீரோவும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஒன்லி அவர் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஆர் திஸ். பட் ஒன் ஸ்பெஷல் கேஸ் இஸ் தேர். சார் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு மாஸ் வந்து 100 kgன்னு கொடுக்குறாங்க, மாஸ் இஸ் ஈக்குவல் டு 100 kgன்னு இருக்கு. ஸோ இப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியர் த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இஸ் 3. ஓகே, ஸோ ரைட் த டெஃபினிஷன் ஃபார் த ஸ்பெஷல் ரூல். ஒருவேளை நம்மளோட நம்பர் வந்து ஏதோ ஒரு ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா, இல்லை ஆக்சுவல் மெஷர் பண்ணி நான் ஒரு வேல்யூ எடுத்தேன்னா அதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை நம்ம அப்படியே தான் எழுதணும். இப்போ 50 இருந்துச்சுன்னா இட் வில் பி 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகே, if I have 50 kg then it will be 2 significant figures. இல்லை எனக்கு ஒரு 1000 centimeter இருக்குது அப்படின்னா, ஓகே, என்னோட லென்த் வந்து 1000 centimeter வந்துச்சு அப்படின்னா the significant figures will be 3. Okay, so write the definition. If the number comes from actual measurement, then the trailing zeros are become significant. நான் சொல்ல நீங்களும் நோட்ஸில் எழுதிக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து we will see the 7th rule. ஓகே, ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக கொடுத்துருந்தாங்க, இல்லை ரேஸ் டு த பவர், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு எக்ஸ் வந்து ஒரு வேளை 12.4 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுப்போம். அதை நான் எப்படி எழுதலாம்? ஐ கேன் ரைட் தட் ஒன் அஸ் 1.24 into 10 to the power 1. இப்படி எழுதலாமா? அதாவது இந்த பாயிண்ட் நமக்கு இப்படி போச்சுன்னு வச்சுப்போமே, யூ ஹாவ் டு ஜஸ்ட் டூ +1 10 to the power +1 போகணும். அதே இந்த பாயிண்ட் நமக்கு இந்த சைடு வந்துச்சுன்னு வச்சுப்போம், தென் யூ ஹாவ் டு டூ -1. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? சரி, நான் இன்னொரு தடவை பண்ணுறேன். 0.124 அப்படி எழுதுனா எனக்கு என்ன வரும்? இட் வில் பிகம் 10 to the power 2. ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது, நான் திரும்ப தள்ளி வச்சுக்கிறேன். இட் வில் பிகம் 10 to the power 2. சரி, தட் இஸ் ஈக்குவல் டு 0.0124 into 10 to the power 3ன்னு எழுதலாமா? ஐ திங்க் யூ ஆர் கெட்டிங் திஸ் ஒன். இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்ன? எல்லாத்துக்கும் ஒரே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். ஓகே, ஏன் அப்படின்னா we are not going to consider this one, we are not going to consider this one, we are not going to consider this one. அது எதையுமே கன்சிடர் பண்ணாலும் நான் அப்படியே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பார்ப்பேன். ஃபஸ்ட் இதில் என்ன சொல்லுவேன்? ஃபஸ்ட் இதில் 1 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், 3 வருமா? SF will be 3. இதுக்கு என்ன வரும்? அக்கார்டிங் டு திஸ் சேம் ரூல் இட் வில் பி 3. இதில் என்ன வரும்? நம்ம இந்த 0 கன்சிடர் பண்ண மாட்டோம், ஸோ இட் வில் பி 1 2 3. ஸோ அது அகைன் இந்த ஜீரோஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், இட் வில் பி 3. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ 7 ரூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பரை நம்ம வந்து ஒரு நம்பரை ஆட் பண்ணாலோ இல்லை சப்ராக்ட் பண்ணாலோ நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ரைட் த ஹெட்டிங் அஸ் ரூல்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ். அதில் வந்து arithmetical operation, rules for arithmetical operations. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூல், in addition or subtraction the number of decimal places. ஓகே, நம்ம ஆட் பண்ணுறோமோ இல்லை சப்ராக்ட் பண்ணுறோமோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. எக்ஸாம்பிள் நான் இங்கே போடுறேன். செக் திஸ் எக்ஸாம்பிள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நம்பரை நான் ஆட் பண்ணுறேன் இல்லை சப்ராக்ட் பண்ணுறேன், இல்லை லெட்ஸே 12.587 minus 12.5. இதை பண்ணால் நமக்கு என்ன வரும்? வாட் வில் பி த ஆன்சர்? ஐ வில் கெட் 0.087 வருமா? ஈஸியாக பண்ணிடலாம். 5க்கு பக்கத்தில் 2 0 போடுங்க, எல்லாமே போயிடும். 0.087 வரப்போகுது. ஓகே, சரி, இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 டெசிமல் பிளேஸாக கம்மி பண்ணி எழுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். இஃப் தே ஆர் டெல்லிங் யூ டு ரைட் round off to
let's say round off to 1 decimal place. See, round off to significant figure na vera, round off to decimal place na totally vera. Try to understand this one. So இங்க என்ன வரும், இதை நம்ம round off பண்ணி எழுதணும் அப்படின்னா என்ன வரும், only one decimal place. ஸோ இதை சரி இது நம்ம எடுத்துக்க தேவையில்ல. ஸோ நம்ம வந்து ஒன்லி ஒன் பிளேஸ் தான் எழுத போகிறோம். டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கணும், தட் இஸ் கால்டு ஒன் டெசிமல் பிளேஸ். இது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்றே ஒன்று தான் இருக்கணும், தட் இஸ் கால்டு ஒன் டெசிமல் பிளேஸ். ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா 2 டெசிமல் பிளேஸ். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கே 8 இருக்குதுன்னு வச்சுப்போம். இங்கே என்ன வரும் நமக்கு, greater than 5 இருந்தால் நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் +1 பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ it will become 1. It will become 1. So this is our final value. This is our first rules from the significant figures arithmetical operation. நம்மளோட first rule இதுதான். Okay, I will give you the definition. In addition or subtraction, the number of decimal places in the result should be equal to the number of decimal places of the term in the operation, which is, நான் highlight பண்ணுறேன், this is very important, which is, okay, which contain lesser number of decimal places. ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், எதுக்கு சார் இப்போ 1 டெசிமல் பிளேஸுக்கு வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே மொத்தம் எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்குது, 1 2 3 இருக்குது, இங்கே எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பர் இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம், இல்லை 3 நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எத்தனை டெசிமல் பிளேஸுக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்றத நம்ம வந்து இதுலேருந்து கொடுத்துருக்கிறதுல எது ரொம்ப கம்மியாக இருக்கோ அதுலேருந்து எடுத்துக்கணும். இங்கே 2 கொடுத்துருக்காங்க, இதில் 3 டெசிமல் பிளேஸ் இருக்குது, இதில் ஒன்று தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு டேக் திஸ் ஒன். நம்மளோட ஃபைனல் ஆன்சரில் ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்கணும். ஓகே, தட் இஸ் அக்கார்டிங் டு திஸ் ரூல். ஸோ இட் வில் பி 0.1. ஓகேவா, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, லெட்ஸ் ஆட் 12.587 ப்ளஸ் 12.52. இப்படி ஒரு நம்பர் நான் ஆட் பண்ணால் எனக்கு இப்போ என்ன ஆன்சர் வரும், ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ஆன்சர் அப்படியே எழுதிடுங்க. ஸோ ஐ கேன் சே இது 7 அப்படியே வரப்போகுது, அதுக்கப்புறம் 8 + 2 is 10, 0 வரும், அதுக்கப்புறம் 1 வரும் இங்கே. இல்லை சரி, ஓகே, 587 ஆட் பண்ணால் என்ன வரும், 7 வரும், 10 வரப்போகுது, 11 வரப்போகுது, 4 வரப்போகுது. சரி, ஓகே, இட் வில் பி 24.107 இப்படி வரும். சரி, இப்போ எத்தனை டிஜிட்டுக்கு இதை நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கணும், ஐ நீட் டு ரவுண்ட் ஆஃப் இட் டு 2. ஓகே, இதை வந்து நான் 2 டிஜிட்டுக்கு கடைசியில் 2 டெசிமல் பிளேஸ் வர மாதிரி நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதணும். ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு மினிமமாக எத்தனை இருக்குது, 2 டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது, மினிமம் மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ஒன் as 24.11. ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட்ஸ். ஓகேவா, சரி, ஓகே. Addition and subtraction இந்த rules பார்த்தாச்சு. Let's see the rules for the multiplication and division. Rules for rule 2 for multiplication and division. இப்போ நான் ஒரு நம்பரை மல்டிப்ளையோ இல்லை டிவைடோ பண்ணுறேன்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 5.0 into 0.125. இப்படி ஒரு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், 125 into 1 is 625. ஸோ இங்கே வந்து 0.625 அப்படின்னு வரப்போகுது. ஸோ ஐ வில் கெட் 0.625. இப்போ நான் எத்தனை டிஜிட்டுக்கு நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கணும், அக்கார்டிங் டு த ரூல்
இங்கே என்ன ரூல் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா we need to check the minimum number of significant figures, அதாவது smallest significant figures இந்த ரெண்டு நம்பரில் எதில் இருக்கு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இதோட சிக்னிஃபிகண்ட் வந்து 1 தான், கரெக்டா? இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 3 இருக்கு. ஓகே, ஐம் சாரி, இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இஸ் 2. ஓகே, we need to consider this one. ஓகே, இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் நமக்கு 2 இருக்கு. சரி, ஓகே, இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் நமக்கு 2 இருக்கு, இதுக்கு 3 இருக்கு. ஓகே, ஸோ தென் வாட் வி நீட் டு டூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to do 0.62 அப்படின்னு அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா, 0.62 அப்படியே எழுதிக்கணும். இந்த 5 நம்ம எலிமினேட் பண்ணிடணும். ஓகே, பிகாஸ் அவர் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இஸ் how much here? SF is 2 here. Are you getting my point? SF நமக்கு 2 இருக்கு, அதனால நம்ம அதை எலிமினேட் பண்ணிடுறோம். புரியுதா? சரி, இப்போ ரூல்ஸ் எல்லாமே ஓவர். ஓகே, அடுத்து எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். எரர்ஸ், பேசிக்காக எரர்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து இதர் இட் கேன் பி ஹேப்பன், நம்மளே வந்து சம்டைம்ஸ் வந்து எரர் பண்ணுவோம். சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் வந்து என்னோடய லேபில் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வச்சு ஒரு டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுப்போம், இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய லேபில். ஸோ ஒன்று மிஸ்டேக் எங்கெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லேபில் நான் வந்து லேபுக்கு போகிறேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, let's say I'm doing a experiment. மிஸ்டேக்ஸ் எங்கெல்லாம் நடக்கலாம்? என் கையில் ஒரு டெஸ்ட் டியூப் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அதை நான் கீழே போட்டு உடச்சிட்றேன். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் மிஸ்டேக், தட் இஸ் டன் பை மேன், நம்ம பண்ணுற மிஸ்டேக். சரி, ஓகே. அடுத்து வந்து இதில் வந்து அந்த டாட் எல்லாமே இருக்குமா, தட் இஸ் அந்த அப்பாரட்டஸில் வந்து சில கோடெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இத்தனை எம்எல் இருக்குது, அத்தனை எம்எல் இருக்குதுன்னு அது சொல்லும். அந்த இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல், அதாவது அப்பாரட்டஸில் உள்ள எரர். கேன் ஐ சே அப்பாரட்டஸில் உள்ள எரர்? அப்பாரட்டஸ் எரர். சரி, அப்பாரட்டஸ் ஒரு எரர் சொல்லியாச்சு, மேன் ஒரு எரரும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன எரர்லாம் வாய்ப்பு இருக்குது? ஜஸ்ட் திங்க், அன்னைக்கு வந்து மழை பெய்யுதுன்னு வச்சுப்போம். அன்னைக்கு மழை பெய்யுது, என்னோடய டெம்பரேச்சர் மாறுமா? ஆக்சுவல் டெம்பரேச்சரை விட வேறு டெம்பரேச்சர் இருக்குமா? ஸோ டியூ டு சம் என்விரான்மெண்டல் எரர். நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அதுக்கு வந்து எனக்கு வந்து அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து ஒரு 31 ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கணும். ஆனால் அன்றைக்கி ரொம்ப மழை பெய்யுது, டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட்டை அதை பாதிக்குமா? ஸோ அது ஒரு எரர் வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன எரர்லாம் இருக்குங்க? ஜஸ்ட் திங்க், வாட் ஆர் ஆல் தி அதர் எரர்? சப்போஸ் இஃப் யூ ஆர் அப்சர்விங், நான் வந்து அதை வந்து கரெக்டாக பார்க்காம எழுதிட்டேன்னு வச்சுக்கோமே, அப்போ தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் அப்சர்வேஷனல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சர்வேஷனல் எரர், ஆர் யூ கேன் சே தட் கம்ஸ் அண்டர் தி மேன் பண்ணுற எரர் தான், அதாவது நம்ம பண்ணுற எரர். ஸோ இந்த எரர்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னா, யூ கேன் சே தட் கம்ஸ் அண்டர் சிஸ்டமேட்டிக் எரர். ஆர் இந்த எல்லா எரருமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப் டு சம் எக்ஸ்டென்ட் வி கேன் கண்ட்ரோல் ஆல் த எரர். நம்ம தானே இந்த தப்பு பண்ணுறோம். ஸோ அடுத்த டைம் கான்ஷியஸாக பண்ணால் இந்த 2 தப்புமே வராது நமக்கு. அப்பாரட்டஸ் எரரையுமே நம்ம புது அப்பாரட்டஸை வாங்கி பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ கண்ட்ரோலபிள். இந்த என்விரான்மெண்டல் எரர், எஸ், ஸ்டில் வி கேன் கண்ட்ரோல் திஸ் ஒன். என்விரான்மெண்டல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் ஆனால் அந்த லேபோட செட்டப்பை நம்மளால் ஒரு ஏசி ரூம்லேயோ இல்லை வந்து அந்த டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரூமில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஐ கேன் சே systematic error or controllable error. இது மாதிரி எரர்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா we can control those errors. Okay, சரி, okay, let's see the definition of systematic error. These are due to some known cause according to definite law and are tend to be in one direction, either positive or negative. சரி, okay, இதோட மீனிங் என்னன்னா,
இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த 3 எரர்ஸுமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இட் இஸ் அ ஒன் டைரக்ஷனல். இந்த apparatus இப்போ வந்து அந்த வேல்யூஸ் நமக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா ஐ நீட் டு சேஞ்ச் த apparatus. ஒன்லி ஒன் டைரக்ஷன், ஒன்லி ஒன் ஆப்ஷன் தட் ஐ ஹேவ். கரெக்டாக மேன் ட்ரையல் அண்ட் எரர். மேன் இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான் அப்சர்வேஷன் அப்படின்னா என்ன பண்ணுறது, திரும்ப புதுசாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண வேண்டியது தான். அகெயின் என்விரான்மெண்டல் எரர், டெம்பரேச்சர் மாறிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, ஐ நீட் டு சேஞ்ச் த ரூம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர் ஆர் கண்ட்ரோலபிள் எரர். இதில் வந்து இந்த எரர் வந்துச்சுன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்ப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைப் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். இன்ஸ்ட்ருமெண்டல் எரருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். யூ ஹாவ் ஒன் டெஸ்ட் டியூப் இன் யுவர் ஹேண்ட். யூடியூப் அது சரி, ஓகே. இப்படி இருக்கு, ஒரு லைன்ஸ் இருக்குது, இது 1 ml, இது 2 ml அப்படி இருக்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் எரேஸ் ஆன மாதிரி இருக்குது. ஓகேவா, எரேஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் apparatus எரர். ஆர் யூ கேன் சே ஒரு ஸ்கேல் இருக்கு என்கிட்ட. லெட்ஸ் டேக் அ நார்மல் ஸ்கேல். இதுலேயுமே வந்து அந்த 1 சென்டிமீட்டர் எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது. ஓகே, இட் இஸ் நாட் லைக் நார்மல் ஸ்கேல் மாதிரி நமக்கு கரெக்டாக இல்லை, கொஞ்சம் தள்ளி 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 இருக்குது. ஓகே, this is also wrong. These are all the instrumental errors. நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை apparatusலையோ ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னா that is our instrumental error. That is our first type of systematic error. Then we will see the second type, that is observational error. நான் வந்து ஒரு வேல்யூவை பார்த்து எழுதணும். ஓகேவா, நான் வந்து ஒரு வேல்யூவை பார்த்து எழுதணும். நீங்கள் 11th படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா யூ மைட் பி நோயிங் தட் பியூரெட்டில் வந்து கெமிஸ்ட்ரி லேபில் பியூரெட் இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா, 0ல் வந்து அந்த இது டச் ஆகுதா அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அதை பார்க்க தெரியாது. கரெக்டாக சரியா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுலேயே நம்ம பண்ணிடுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அப்சர்வேஷனல் எரர்ஸ். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, லைக் நம்ம பெண்டுலம் பண்ணுவோமா, பெண்டுலம் வில் பி லைக் மூவிங் ஹியர் அண்ட் தர், சிம்பிள் பெண்டுலம். ஓகே, ஸோ அப்படி போகிறப்ப நம்ம வந்து கரெக்டாக அந்த கவுண்ட்டை மிஸ் பண்ணிட்டாலோ, இல்லை நம்ம ஸ்டாப் வாட்ச் வச்சு டைம் நோட் பண்ணிகிட்ருப்போம், அதையுமே வந்து நம்ம கரெக்டாக பண்ணலைன்னாலோ that is our observational error. Okay, let me read the definition. Error which are committed due to the carelessness in taken observations without observing necessary precautions or lack of proper setting of the measurement instruments. I hope you understand this one. அடுத்து தேர்டு என்விரான்மெண்டல் எரர். அதுதான் நான் சொன்னேன், நம்மளோட அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரோ ஆர் நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோ இல்லை மாய்ஸ்சர் ஆர் ஹியூமிடிட்டி, இதெல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நமக்கு நிறையாவே அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, இதெல்லாமே கரெக்டாக இல்லை அப்படின்னா our results will be not good, or you can say dust. இது கூட உங்களுக்கு புரியல அப்படின்னா you can concentrate on this dust. கெமிஸ்ட்ரி லேபில் நீங்கள் ஏதோ ஒரு கெமிக்கல் வச்சு விளையாண்டுட்ருக்கீங்க, சரி ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, டக்குன்னு உள்ளே ஏதாவது ஒரு டஸ்ட்டு விழுந்துருச்சு, லெட்ஸ் டேக் ஒரு கரப்பாம்பூச்சியே உள்ளே விழுந்துருச்சுன்னு வச்சுப்போம், தட் இஸ் என்விரான்மெண்டல் எரர். ஓகே, தட் இஸ் அவர் என்விரான்மெண்டல் எரர். ஓகே, ஃபைன். லெட்ஸ் see what is random error. ஓகே, லெட்ஸ் see random error. இது வந்து இட் இஸ் டியூ டு unknown. இதுக்கு முன்னாடி பண்ண எரர் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு, இது மாதிரி டஸ்ட் விழுந்ததுனால வந்துச்சு, அப்பேரட்டஸ் சரியில்லாதனால வந்துச்சு, இல்லை வந்து நம்ம வந்து கரெக்டாக ரீடிங் எடுக்காதனால ஒரு எரர் வந்துச்சு. இது என்ன எரர்னே தெரியல, தட் இஸ் கால்ட் அவர் ரேண்டம் எரர். ஓகே, நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருப்போம், பட் ஸ்டில் வி ஃபைண்ட் சம் எரர், தட் இஸ் அவர் ரேண்டம் எரர். லெட் மீ ரீட் த டெஃபினிஷன். ரேண்டம் எரர் இஸ் த எரர் caused by the individual who measures the quantity. The random error depends on the qualities of the measuring person and care taken in the measuring process. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட லேபில் நமக்கு லேப் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அந்த அப்பேரட்டஸ் பண்ணுறதுக்கும் அவங்களும் நம்மளை மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க அதை பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு வேல்யூ வரும். அதே நம்ம பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக கூட அந்த வேல்யூ வராது. ஏன் அப்படின்னா இட் இஸ் கம்ஸ் அண்டர் எக்ஸ்பீரியன்ஸ்.
அவங்க நிறைய தடவை அதை பண்ணி 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 பார்த்துருப்பாங்க. ஸோ தே ஆர் வெல் ட்ரைன்டு. ஓகே, அந்த ஒரு பர்டிகுலர் அப்பேரட்டஸில் அவங்க ரொம்ப வெல் வெர்ஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப ட்ரைன்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக சில விஷயத்தெல்லாம் செட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. தட் வில் கம்ஸ் ஒன்லி பை அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுதான் நம்ம இப்போ டேரெக்டாக போய் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணாலும் சில எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அவர் ரேண்டம் எரர். ஓகே, that depends on the quality of a particular person who is doing the experiment. ஓகே, இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த குவாலிட்டி இல்லை, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தெரியும், எனக்கு தியோரிட்டிக்கலாக எனக்கு தெரியும், பட் ப்ராக்டிக்கலாக நான் பண்ணதே இல்லை அப்படின்னா நான் என்ன தான் கரெக்டாக பண்ணாலும் என்னோட ஸ்கில்லை பொறுத்து தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட வேல்யூஸ் வரும். அண்ட் தட் இஸ் அவர் ரேண்டம் எரர்ஸ். ஓகே, சரி சார், இந்த எரரை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா யூ ஹாவ் டு ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு கெயின் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், தென் யூ கேன் ரெடியூஸ் திஸ் ரேண்டம் எரர். ஃபைன், லெட்ஸ் see what is absolute error. Okay, the magnitude of the representation of errors. Let's see the new topic, that is representation of error. எரர்ஸை நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட், அதாவது அதோட வேல்யூ எப்படி சார் சொல்கிறது. நம்ம வந்து டெஃபினிஷன் மட்டும் எல்லாத்துக்கும் பார்த்தாச்சு. இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு எரர் நடக்குது, அதோட வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, தட் இஸ் திஸ் ஒன். த மேக்னிடியூட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரூ வேல்யூ ஆஃப் தி குவான்டிட்டி அண்ட் த மெஷர்டு வேல்யூ இஸ் கால்டு அப்சல்யூட் எரர் இன் த மெஷர்மெண்ட். நான் ரீட் பண்ணப்பே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஆக்சுவல் வேல்யூ 10 வரணும் அப்படின்னு வச்சுப்போம், ஆனால் என்னோட வர வேல்யூ 8 தான் வருது. ஸோ வாட் இஸ் த எரர் ஹியர்? அப்சல்யூட் எரர், இட் வில் பி 2. பட் ஆனால் நமக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. வாட் வி வில் டூ இஸ், லெட்ஸ் டேக் A1, A2, A3 அப் டு எக்ஸெட்ரா AN வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அண்ட் வி ஆர் கெட்டிங் சம் வேல்யூஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தீஸ் ஆர் ஆல் த ட்ரையல்ஸ். ட்ரையல் 1க்கு இந்த வேல்யூ வருது, ட்ரையல் 2க்கு இந்த வேல்யூ வருது, ட்ரையல் 3க்கு இந்த வேல்யூ வருது, ட்ரையல் 4க்கு நமக்கு இந்த வேல்யூ வருது. ஓகே, இதுக்கு அப்சல்யூட் எரர் என்ன வரும் அப்படின்னா, லெட்ஸ் சே A is our actual value, A is our true value, let's say true value, actual value எல்லாம் ஒன்று தான். பட் இந்த டெஃபினேஷன் படியே நம்ம போவோம். A வந்து நமக்கு ட்ரூ வேல்யூவாக இருக்குது, ஆனால் நமக்கு வந்த வேல்யூ என்ன, A1. ஸோ அப்போ பை டெஃபினேஷன் நம்ம என்ன பண்ணணும், இதை சப்ராக்ட் பண்ணணுமா, ட்ரூ வேல்யூலேருந்து A1 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஐ நீட் டு ரைட் லைக் திஸ். தட் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ட்ரையலுக்கு வந்த ஆன்சர் இது. திஸ் இஸ் அவர் அப்சல்யூட் எரர். This is our absolute error, which is equal to A minus A1. So delta A2 which is equal to A minus A2. அதுக்கப்புறம் A3, delta A3 which is equal to A minus A3 up to etc. delta AN which is equal to A minus AN. அப்படி எழுதிக்கிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ அவர் அப்சல்யூட் எரர் என்ன? சரி, ஓகே. இப்போ வந்து ட்ரூ வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் A1, A2, A3ன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ ட்ரூ வேல்யூ அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் ஆக்சுவலி a very good question. True value is equal to A1 plus A2 plus A3 plus up to etc. AN divided by N. புரியுதா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு? ட்ரூ வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்த எல்லா ஆன்சரையும் ஆட் பண்ணி டேக் த ஆவரேஜ், ஜஸ்ட் டேக் ஆவரேஜ் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் தட் யூ காட் ஹியர். வந்த எல்லா ஆன்சரையும் வந்து ஆவரேஜ் எடுங்க, உங்களுக்கு ஒரு ட்ரூ வேல்யூ, அதுதான் நமக்கு ட்ரூ வேல்யூ. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி 10 அப்படின்னு யார் சொல்வா? அது ஆனால் நம்மளாம் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நீங்கள் அப்போ தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, 10 ட்ரையல் பண்ணிட்டீங்க. ஓகே, ஜஸ்ட் திங்க் சிம்பிள் பெண்டுலமில் வந்து நம்ம ஒரு 10 ட்ரையல் பண்ணியாச்சு. நம்மளோட ட்ரூ வேல்யூ என்ன அப்படின்னா அந்த 10 வேல்யூவையும் ஆட் பண்ணி டிவைட் பை 10 போட்டோம்னா நமக்கு ஒரு ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் அவர் ட்ரூ வேல்யூ.
அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அப்சல்யூட் எரர் டெல்டா A1 டெல்டா A2 டெல்டா A3 அதை கண்டுபிடிச்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். தட் இஸ் அவர் அப்சல்யூட் எரர். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அப்சல்யூட் எரர் வேல்யூஸ். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் we will see what is the relative error and percentage error. Relative error அப்படின்னா it is the ratio of the absolute error to the true value. It is the ratio of the absolute error to the true value. ஓகேவா ஃபைன். absolute error நமக்கு என்ன வந்துச்சு? okay, I will give you one more formula. Write mean absolute error. Mean absolute error let's say delta A, வெறும் delta A. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? delta A1 கண்டுபிடிச்சோம், கமா delta A2 கண்டுபிடிச்சிட்டோம், கமா delta A3 கண்டுபிடிச்சிட்டோம், up to etc delta AN வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாமே என்ன நமக்கு? ட்ரூ வேல்யூ. this is our true value. அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்? sorry, these are all our absolute error. Absolute error. Okay, these are all our absolute errors. Fine. Mean absolute error அப்படின்னா இந்த மொத்தத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி ஓகே ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். வெரி சிம்பிள். அகைன் டேக் த ஆவரேஜ் ப்ளஸ் டெல்டா A2 அப் டு எக்ஸெட்ரா ப்ளஸ் டெல்டா AN வரைக்கும் divided by n. So this is our okay, take modulus also. ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணணும். okay, it is a summation and you have to take only magnitude. We are only talking about the magnitude. நமக்கு வந்து இந்த டைரக்ஷன் பற்றி பிரச்சனையே கிடையாது, நம்ம அதை பற்றி பேசவும் மாட்டோம். only we are concentrated on magnitude, so we are taking modulus. இது தெரியாதவங்க just watch my trigonometryல இல்லை ஸ்லோப்பில் நான் வந்து இந்த மாடுலஸ் பற்றி தெளிவாகவே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வெக்டர் கேல்குலஸ் நான் நடத்தியிருக்கேன், அதுலேயும் நம்ம வந்து இந்த மாடுலஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா ஃபைன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துருங்க இன் அவர் பேசிக் மேக்ஸ். ஓகே தென் மீன் அப்சல்யூட் எரர் டெல்டா A பார் இதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைன். ஓகே இப்போ நம்ம ரிலேட்டிவ் எரர்னா என்னன்னு பார்ப்போம். த ரிலேட்டிவ் எரர் இஸ் அப்சல்யூட் எரர். ஓகே, ரேஷியோ ஆஃப் அப்சல்யூட் எரர் டு த ட்ரூ வேல்யூ. ஸோ ரேஷியோ ஆஃப் அப்சல்யூட் எரர் நமக்கு என்ன வருது அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் ஆல் த மீன். நம்ம டெல்டா A1 தனித்தனியாக எழுத தேவையில்ல. ஸோ ரிலேட்டிவ் எரர் it is the ratio of mean absolute error to the true value. So I can say that is delta A bar divided by what is our true value, that is A. correct? So நம்ம இப்படி எழுதிக்கலாம். So these are all the important formulas that you might be in need of in the question நம்ம சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூஸ் ஆகும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. then we will see what is percentage error. okay, percentage error. okay, percentage error is nothing but just put delta A bar, that is mean absolute error divided by true value into 100. okay, this is our percentage error. mostly இதுல இருந்து தான் வந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க. what is our percentage error, what is our absolute error, இதெல்லாமே கேட்டிருக்காங்க. so better try to remember this one. okay, இப்போ இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். when the diameter of the wire is measured using a screw gauge வச்சு அவங்க வந்து diameter மெஷர் பண்றாங்க. the successive readings are found to be okay, என்ன ரீடிங் வருது? 1.10 mm, அதுக்கப்புறம் 1.12 mm, அப்புறம் 1.14, அப்புறம் 1.08, 1.16, அப்புறம் 1.17 வருது. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க? calculate the absolute error and the relative error. ஸோ நமக்கு வந்து அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்னன்னு தெரியும்ல. ஸோ த அப்சல்யூட் எரர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மீன் அப்சல்யூட் எரர் தான் அவங்க அப்சல்யூட் எரர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ரைட் மீன் அப்சல்யூட்
error which is equal to, what is the formula for mean absolute error? இப்போதான் நம்ம பார்த்தோம், that is நமக்கு வந்து summation of எல்லா change in true value minus அந்த a பண்ணோம்ல, so அந்த value divided by the okay, I will show you that one. Mean absolute error இங்க இருக்கு பாருங்க. So this is what I am talking about. Mean absolute error which is equal to எல்லாமே change in error divided by total number. Okay, that is n. Okay, இங்க எழுதிக்கிறேன். இதை நம்ம first கண்டுபிடிக்கலாம். Then we will move on to further. Okay வா? So first நம்ம என்ன பண்ணணும்? We need to find the difference between the a mean and the true value. சரி, a mean எப்படி கண்டுபிடிக்கிறது? A mean, or you can say the true value so which is equal to, நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் add பண்ணிட்டு just add everything and then divided by எத்தனை நம்பர் இருக்கு, 1 2 3 4 5 6 divided by 6 இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது தெரியுமா? இட் இஸ் லைக் 1 2 3 4 5 6. okay, if I divide that one it will be 1.128. கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி இதை டிவைட் பண்ணிட்டு வச்சிட்டேன், அதனால நான் டேரெக்டாக போட்டேன். ஓகே, யூ வில் டேக் சம் டைம், டோன்ட் வரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஏ மீன் ஆர் தி ட்ரூ வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? இதோட அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம we need to do this step. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோம், லைக் we have done here. ஸோ a minus a1 a minus a2 பண்ணுமா, தட் இஸ் அவர் ஏன்றது நம்மளோட ட்ரூ வேல்யூ. ஸோ தட் இஸ் இது வந்து நம்மளோட a. ஸோ a which is equal to 1.128. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், we need to do delta a which is equal to a minus a1 which is equal to இங்கே 1.128 minus 1.10 அப்படின்னு வரும். So that is equal to 0.028, that is equal to 0.028. அதுக்கப்புறம் delta a, இன்னொரு delta a வரும். So let's say delta a1 delta a2. So a minus a2 that is equal to 1.128 minus 1.12 that is equal to இதுக்கு என்ன வரும், that is 0.008. எல்லாமே நமக்கு mm. okay, everything is mm. so delta a3 which is equal to என்ன வரும், a minus a3 வரும். okay sir, a1 a2 a3 I think உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். this is our a1, this is a2, this is a3, this is a4, this is a5, this is a6. நம்மளா கன்சிடர் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஹியர் ஐ வில் கெட் 1.128 மைனஸ் a3. ஸோ யூ புட் a3 தட் இஸ் 1.14 இருக்கு. ஸோ அதை போட்டுக்கோங்க. தென் இங்கே என்ன வரும் நமக்கு, ஐ வில் கெட் மைனஸ், எஸ் ஐ வில் கெட் மைனஸ் 0.012 வரும். செக் பண்ணி பாருங்க, யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஓகே, பட் ஜென்ரலாக நம்ம என்ன கண்டுபிடிப்போம், we used to find only the magnitude, that is the modulus of a1 a2. சரியா? ஸோ இதுக்கும் நம்ம மாடுலஸ் எடுத்துட்டோம்னா என்ன வரும், I will get plus 0.012 mm. ஓகே ஃபைன். அடுத்து டெல்டா a4 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ டெல்டா a4 மாடுலஸ் which is equal to a minus a4 which is equal to, எல்லாத்துக்கும் மாடுலஸ் போட்டுக்கிறேன், பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் கரெக்டா. 1.128 minus 1.08 and that is equal to 0.048. okay, 0.048 mm. so then delta a5 which is equal to a minus a5 that is equal to 1.128 minus 1.08 which is equal to it's not 1.08, in a mistake. okay, it is 1.16. அங்கே கொடுத்துருக்காங்க a5 ஓட வேல்யூ, that is 1.16, that is minus 0.032 வரும்.
which is equal to 0.032 mm. I mean modulus எடுத்ததுக்கு அப்புறம். Okay, and delta A6 என்ன வரப்போகுது? delta A6 நான் டைரக்டாவே எழுதிடுறேன். It is 1.128 minus 1.17, which is equal to minus 0.042 mm. That is equal to 0.042 mm. ஓகே, இப்போ நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? we need to find the mean absolute error. ஸோ அதோட ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஆட் எவ்ரி திங், டெல்டா A1, டெல்டா இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இதெல்லாமே ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வாட் ஐ வில் கெட், தட் இஸ் டெல்டா A எல்லாத்தையும் சம் பண்ண போகிறோம். லெட்ஸ் சே சம்மேஷன் ஆஃப் ஆல், லெட் மீ ரைட் here mean, which is equal to, okay, நான் எல்லாத்தையும் erase பண்ணிட்டு திரும்ப எழுதுறேனா. okay, so I can write mean absolute error, which is equal to என்ன values எல்லாமே வந்துச்சு நமக்கு 0.028 plus 0.008 plus 0.012 plus 0.048 plus 0.032 plus 0.042 கரெக்டா? divided by n வருமா, that is 6. ஸோ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ டிவைடட் பை 6 பண்ணோம் அப்படின்னா you will get 0.028, you will get 0.028 mm, and that is our mean absolute error, that is our absolute error. okay, so mean absolute error. ஓகே, டப்பா போட்டு உள்ள வச்சுக்கலாம் நம்ம. கரெக்டு. அடுத்து இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we need to find the relative error. ஓகே, relative error ஃபார்முலா என்ன? relative error ஃபார்முலா நம்ம இங்கே பார்த்தோமா? ஸோ தட் இஸ் ஹியர், relative error is mean absolute error divided by true value, mean absolute error divided by true value, it is delta A bar divided by A. mean absolute error க்கு என்ன வேல்யூ வந்துச்சு? that is 0.028 divided by A mean என்ன வந்துச்சு நமக்கு? that is 1.128. okay, we need to find the relative error in percentageல கண்டுபிடிக்கணும் அதை. so just multiply with 100, நம்ம percentageல கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ரிலேட்டிவ் எரரா அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கலாம். சின்ஸ் அவங்க எதுவுமே சொல்லலை இங்கே, ஒன்லி தே ஹவ் செட் ரிலேட்டிவ் எரர், ஸோ நம்ம போட தேவையில்ல. இன்கேஸ் அவங்க பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளை வித் 100, அவ்வளோதான், நமக்கு ஆன்சர் வந்துடும். பட் இப்போ நமக்கு என்ன வருது? இந்த ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் 0.0248. okay, 0.0248, and this is unitless. okay, this is relative error. okay, நம்ம இப்போ relative error கண்டுபிடிச்சாச்சு. so we found this one and we also found this one. ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா propagation of error in mathematical operation. ஒரு எரரோட இருக்கிற வேல்யூ என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே, so I will give one example. let me say a அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு என்கிட்ட, but it is coming with some error. let's say 4 plus r minus 0.4, இது என்னோட error. okay, so அதே மாதிரி b அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு, அது எப்படி இருக்குன்னா 0. இப்படி இருக்கு நமக்கு. this is my error. okay, are you getting my point? ஓகே, இப்போ இந்த வேல்யூ 0.3 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அதில் தான் அதான் டெஃபினிஷன்லேயும் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் டூ குவான்டிட்டி ஏபி, ரெண்டு குவான்டிட்டி இருக்குது ஏபி அப்படின்னு. ஓகே, அதோட வேல்யூஸ் எப்படி இருக்குது? 4ன்றது வேல்யூ, இது நம்மளோட எரர், ஏவோட எரர். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல எரர் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க எரரை. ஸோ இது பியோட எரர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த எரர் எப்படி நான் ஆட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டூ அடிஷன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 4 + 3 is going to be 7. பட் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன வரும்? தட் இஸ் த பிக்கஸ்ட் கொஸ்டின். அவங்க எக்ஸாம்பிள் அதை தான் கேட்க போகிறாங்க. 7 அப்படின்றது கேட்க மாட்டாங்க, பட் இந்த இதை ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஃபார் அடிஷன், மார்க் மை வேர்ட்ஸ், ஃபார் அடிஷன் ஜஸ்ட் ஆட் திஸ் போர்ட்.
சிம்பிள். என்ன வரும் நமக்கு? 0.7 வருமா? அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக என்ன சொல்லணும், அடிஷனுக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகே ஃபைன். அடுத்து நம்ம போயிடலாம். இது அவ்வளோதான் அது. சரி, இப்போ டிஃப்ரென்ஸ் அதாவது சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ அதே அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே என்ன போட்டோம்? 4 + ஆர் மைனஸ் 0.4. இது பி 3 + ஆர் மைனஸ் 0.3. இப்போ நான் ஏ மைனஸ் பி பண்ணுறேன். ஏ மைனஸ் பி. இப்போ நமக்கு என்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் சப்ராக்ட் திஸ் போத். 4 - 3 என்ன வரும்? 1 வரும். 4 - 3 is 1. இப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன வரும்? Try to understand this point. Subtraction இருந்தா கூட you have to always add the error. எப்பயுமே ஆட் பண்ணிக்கணும். சைடில் எழுதிக்கோங்க, error which is equal to delta A, that is இந்த வேல்யூ நமக்கு delta A, இந்த வேல்யூ நமக்கு delta B. Okay, plus delta B in subtraction. ஓகே, அதே மாதிரி அடிஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? அடிஷன் டெல்டா A plus delta B. Okay, this is the error for addition. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவும் பெருசாக தேவையில்லை. ஃபைன். இதோட மீனிங் என்ன சார்? வாட் இஸ் த ஃபிசிக்கல் மீனிங் ஆஃப் திஸ்? 1 + ஆர் மைனஸ் 0.7க்கு என்ன மீனிங்? ஓகே, இது ஆக்சுவலாக எப்படி வருது? நம்ம டேரெக்டாக சொல்லிட்டோம், ரெண்டையும் ஆட் பண்ணுங்கன்னு ஈஸியாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இதோட மீனிங் என்னன்னா, first take the maximum value of this and take the minimum value of this and subtract the both. உங்களுக்கு இதான் ஆன்சர் வரும். அதாவது இப்போ இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரும்? If I take this maximum value, I can write 4.4 அப்படின்னு எழுதலாமா? அதாவது 4 ப்ளஸ் பண்ணனா இது. இப்போ இந்த 3ல இந்த 0.3 நான் மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வரும்? Can I write it as 2.7 அப்படின்னு எழுதலாமா? இப்போ நான் இந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? So this will be 3 and this will be 14. So it will become 7. இது 1 வந்துருச்சா? 0.7 1.7 வருதா? This is the maximum error. This is the maximum error. Minimum error எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஓகே, யூ சிம்பிளி யூஸ் திஸ் ட்ரிக். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. சப்ராக்ஷன் அப்படின்னா, அடிஷன் அப்படின்னா திரும்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். For this you will get 7 + or - 0.7. For this you will get 1 + or - 0.7. This is a very easy method you can do. Okay. Okay. அடுத்து வந்து இப்போ ப்ராடக்ட் இருக்கு, இல்லை டிவிஷனில் இருக்கு, பவரில் எதுவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து A / B பண்ண போகிறேன் இப்போ. ஓகே, எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, லெட்ஸ் சே A² / B² அப்படின்னு இருக்கு. ஆனால் ஏவோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம்? A which is equal to A + or - delta A இருக்கு. This is my error. அப்புறம் பிக்கு என்ன இருக்கு? B + or - delta B அப்படின்னு இருக்கு. அண்ட் அகைன் திஸ் இஸ் மை எரர். ஸோ இப்படி இருக்கிற ஒரு இதுலேருந்து நான் எப்படி how to find the error? Let's say resultant அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ let me say delta R எப்படி கண்டுபிடிக்கிறது? that is resultant of the R இந்த இதுக்கு. ஓகே, let's see how to find that one. ஃபர்ஸ்ட் இது மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ரைட் A² B power -2 இப்படி எழுதிக்கலாமா? அதான் இங்கே இருக்கிறத நான் எப்படி எழுதிக்கிறேன். ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் இதில் உள்ள எரர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் புட் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க இப்போ என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டூவை இங்கே எழுதிக்கோங்க, இந்த ஏ இருக்கு தெரியுமா? ஏ அதை டெல்டா ஏ அப்படின்னு போட்டு டிவைடட் பை ஏ அப்படின்னு எழுதிக்கோங்க. அது கெட்டிங் மை பாயிண்ட்? ஓகே, சரி. அடுத்து இது சப்போஸ் இது வந்து ப்ராடக்ட்ல இருக்குதுன்னு வச்சுப்போம். இஃப் திஸ் இஸ் இன் ப்ராடக்ட், ஜஸ்ட் புட் ப்ளஸ். ஓகே, ஜஸ்ட் புட் ப்ளஸ். அதுக்கப்புறம் மேலே என்ன இருக்கு? -2 இருக்கா? ஓகே, -2 போடுங்க. ஓகே, இதோட மாடுலஸ்
அப்புறம் இதோட மாடுலஸ். ஸோ டெல்டா பி டிவைடட் பை டெல்டா ஏ. ஓகே, இப்படி எழுதணும். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி ஆர் அப்படின்னு சொன்னோமா, ஆர் அப்படின்னு சொன்னதுனால இப்போ நான் இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெல்டா ஆர் டிவைடட் பை ஆர் மாடுலஸ். ஆர் யூ கெட்டிங் திஸ் பாயிண்ட்? நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன், இன்னும் நல்லா தெளிவாக புரியும். ஸோ இதை நம்ம அடுத்து என்ன எழுதலாம், மாடுலஸ் சின்ஸ் மாடுலஸ் இருக்கிறனால நமக்கு வரப்போகிற வேல்யூ ஆன்சர் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்க போகுது. ஸோ யூ கேன் சிம்பிளி ரைட் லைக் திஸ் ப்ளஸ் 2 into delta b divided by b. Oh my god, I'm sorry, this is b. Okay, this is இங்கே வந்து b வரப்போகுது. Okay, so it is like this. So I can write delta r divided by r, which is equal to 2 into delta a divided by a plus 2 into delta b by b. சரி, ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. We will see one more simple example. Okay, fine. இப்போ வந்து எக்ஸாம்பிள் 2. இப்போ என்கிட்ட வந்து a into b, ஓகே, which is equal to x is equal to a into b அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி a which is equal to a plus or minus delta a, b which is equal to b plus or minus delta b அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இதுக்கு என்ன வரும், இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ இதில் நம்ம எல்லாம் எழுதலாம் அப்படின்னா டெல்டா எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட்ல இருந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த 1 இங்கே வந்துடும். ஸோ டெல்டா ஏ டிவைட் பை ஏ, ஓகே ஓகே, ப்ளஸ் டெல்டா பி டிவைட் பை பி. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் ஆன்சர். ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் திஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் a டிவைடட் பை b இருக்குது. லெட்ஸ் டேக் திஸ் ஒன் அஸ் எக்ஸாம்பிள் 3. இது நமக்கு எக்ஸு தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், டெல்டா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், a பவர் 1 b பவர் மைனஸ் 1. கரெக்டாக, a பவர் 1 b பவர் மைனஸ் 1. இப்போ நம்ம எப்படி எழுதலாம், 1 இன்டூ டெல்டா ஏ டிவைடட் பை ஏ, 1 எதுக்கு எழுதிட்டு, ஓகே. அதே மாதிரி டெல்டா பி டிவைடட் பை பி. See, this is how you need to do. நம்ம ஃபஸ்ட்டு பவர் வச்சு பார்த்தோம், அடுத்து ப்ராடக்டில் எப்படி வருதுன்னு பார்த்தோம், இப்போ என்ன பார்த்தோம், இட் இஸ் லைக் ஜஸ்ட் அ டிவிஷன். ஸோ மூணுமே நம்ம பார்த்தாச்சு. நம்ம டேரெக்டாக குயிக்காக ஒரு சம் சால்வ் பண்ணுவோமா? எஸ், வி கேன் சால்வ் த கொஸ்டின் நவ். இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். A physical quantity P is related to 4 observations A, B, C, D as follows. ஓகே, சூப்பர். அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, P which is equal to A square b cube divided by c into root of d நான் வந்து d power 1 by 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, root of d அப்படியே d power 1 by 2 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகே, the percentage error in the measurement is a b c d, that is 2 3 4 2 3 1 4% respectively. Calculate the percentage error in p. Calculate the percentage error in p. That is actually very easy. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது, பவர் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது, மூணுமே இருக்குது. சூப்பர். நம்ம ஆல்ரெடி ஒரு சம் சால்வ் பண்ணோமா, இப்போ இதை எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் பி கியூப் சி பவர் மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 1 by 2 இப்படி எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், டெல்டா பி டிவைடட் பை பி விச் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம், 2 இன்டூ டெல்டா ஏ டிவைடட் பை ஏ ப்ளஸ் 3 into delta b divided by b plus minus 1 இருக்கு, மாடுலஸ் எடுத்தால் நமக்கு அது ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஐ கேன் டைரக்ட்லி ரைட் 1. ஓகே, ஸோ லெட் மீ ரைட் டெல்டா சி டிவைடட் பை சி. இந்த மைனஸ் 1 போட்டாலும் போடலனாலும் ஒன்று தான், ஏன்னா அது நம்ம மாடுலஸ் எடுக்கிறப்ப அது ப்ளஸ் ஆயிரும் நமக்கு. ப்ளஸ் டெல்டா டி டிவைடட் பை டி, இங்கே மைனஸ் 1 by 2 இங்கே 1 by 2 அப்படின்னு மைனஸ் போட தேவையில்ல. ஓகே, டோன்ட் ரைட் தட் ஒன், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ ஏ இருக்குது, ஏயோட பர்சன்டேஜ் எரர் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் எரர் அப்படின்றப்ப தட் இஸ் டெல்டா ஏ பை ஏவா, கரெக்டு தானே? பர்சன்டேஜ் எரரோட மீனிங் என்ன, நமக்கு ஃபார்முலா தெரியும், தட் இஸ் மேலே உள்ளது வந்து டெல்டா ஏ, கீழே உள்ளது ஏ. ஸோ ஐ கேன் சே திஸ் இஸ் பர்சன்டேஜில் இருக்கிறத 2/100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏ இஸ் 100, டெல்டா ஏ இஸ் 2. அதே மாதிரி பிக்கு என்ன இருக்குது, 3 divided by 100 அப்படின்னு எழுதிக்கலாம். c which is equal to 1/100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ d which is equal to 4/100 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா?
ஸோ நம்ம பியோட வேல்யூ எதுவும் கொடுத்துருக்காங்களா இல்லை, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டெல்டா பி டிவைடட் பை பி விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ டெல்டா ஏ டிவைடட் பை ஏ என்ன வந்துருச்சு 2 டிவைடட் பை 100 ப்ளஸ் 3 இன்டூ 3 டிவைடட் பை 100 ப்ளஸ் 1 டிவைடட் பை 100 ப்ளஸ் 1 பை 2 4 divided by 100. இதே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 2. So what I will get 4 divided by 100 இருக்கு plus 9 divided by 100. Okay, let me write 4 divided by 100 plus 9 divided by 100 plus 1 by 100 plus 2 by 100. எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 9 10 14 16 divided by 100. It is 16 divided by 100. So delta P divided by P which is equal to 16 divided by 100 which is equal to 16%, which is equal to 16%, and that is our percentage error in P, and that is our percentage error in P. புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, புரியலன்னா just a drop in the comment box, I will tell you. Okay, fine. Okay, இந்த question எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். The period of oscillation of a simple pendulum is measured in an experiment to be 2.63, அதுக்கப்புறம் 2.56 seconds வருது, அதுக்கப்புறம் 2.71 வருது, அதுக்கப்புறம் 2.8 seconds வருது. First என்ன கண்டுபிடிக்கணும்? We need to find the mean time period of a pendulum. That is nothing but true value. That is nothing but true value or mean அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். Let's say T அப்படின்னு வச்சுக்கிறோம். Which is equal to plus divided by 4. இது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். You will get the answer as 2.675 seconds. சரி, ஓகே. இதோட கண்டினியூஷன் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. Find the absolute error in each measurement. Absolute error in each measurement அப்படின்னா என்ன வரும்? ஸோ இப்போ நான் A1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா you will get true value A minus I'm sorry, this is delta A1, this will be A1. கரெக்டா? ஏன்னா நமக்கு இது A1, இது A2, இது A3, இது A4 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ A minus A1 டெல்டா A2 என்ன வரும்? A minus A2 டெல்டா A3 என்ன வரும்? A minus A3 வரும். தென் டெல்டா A4 என்ன வரும்? A minus A4 வரப்போகுது. திஸ் இஸ் வெரி சிம்பிள். நம்ம ட்ரூ வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம இங்கே T அப்படின்னு வச்சுக்கிட்டோமா? ஆக்சுவலி ட்ரூ வேல்யூ A அப்படின்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ப்ரீவியஸாக நம்ம லெக்சர் பார்க்குறப்ப ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஓகே, A அப்படி வருமா? அது என்ன வருது? 2.675. So let's write 2.675. Okay, 2.675 minus 2.63 which is equal to என்ன வரும்? That will be equal to 0.045. Correct? 0.045. Yes, it is correct. So then 2.675. நான் first இதை எழுதிக்கிறேன். Okay, 2.675 minus இங்க என்ன இருக்கு? 2.56, 2.71. This is 2.8, which is equal to. What I will get? Here I will get 0.115. இங்கே எனக்கு minus 0.035 வரும். இங்கே எனக்கு minus 0.125 seconds வரப்போகுது. Everything is in seconds. So அவங்க அதான் கேட்டிருக்காங்க, absolute error in each measurement will be this. Okay, so this is going to be the answer. Fine. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? We need to find average absolute error. How we will represent that one? Like delta A bar அப்படின்னு போட்டிருப்பேன். So that is delta A1 plus delta A2 plus delta A3 plus delta A4. Okay, which is divided by 4. So இப்போ என்ன ஆன்சர் வரும் நமக்கு? So I can say 0.045 plus 0.115 plus 0.035 plus 0.125. என்ன சார் முன்னாடி இங்கே மைனஸ் எல்லாம் போட்டிங்க, இங்கே போடல அப்படின்னா? பிகாஸ் இட் இஸ் மாடுலஸ். மாடுலஸ் எடுத்தால் என்ன ஆகும்?
ஒரு வேல்யூ நெகட்டிவ்ல இருந்தாலும் சரி பாசிட்டிவ்ல இருந்தாலும் சரி நமக்கு வர ஆன்சர் பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ யூ வில் கெட் த ஆன்சர் இஸ் 0.08 செகண்ட். ஓகே, சரி. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிலேட்டிவ் எரர். தட் இஸ் த கண்டினியூஷன் ஆஃப் த சம். ரிலேட்டிவ் எரரோட ஃபார்முலா என்ன? we know that relative error is equal to mean absolute error divided by mean value. Okay, mean absolute error divided by mean value. So it will be like 0.08 divided by 2.675, which is equal to 0.0299 அப்படின்னு வரப்போகுது. ஓகே, இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. mean value or true value, you can say it is a true value also, no problem. சரி, அடுத்து percentage error அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். percentage error, that is nothing but percentage error which is equal to relative error into 100 போட்டால் அதுதான் நம்மளோட percentage error, relative error. So that will be like 0.0299 into 100. So it will be equal to 2.99%. எப்படி? 2.99%. சரி, ஓகே, ஃபைன். அந்த சம் ஓவர். இப்போ நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2008 கேட்ட கொஷின். நல்லா கவனிச்சுக்கோங்க. இஃப் த எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் இஸ் 2%, ஆர் ஒரு ரேடியஸ் மெஷர் பண்ணுறாங்க, அது என்ன வருது அப்படின்னா 2% வருது. ஓகேவா? 2% எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், கேன் ஐ ரைட் டெல்டா ஆர் டிவைடட் பை ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 2/100. இதே மாதிரி ஒரு சம் முன்னாடி போட்டோமா? என்ன சார் பண்ணுறீங்க, எரர் 2% இருக்குது, 2 மொத்தம். ஆக்சுவலாக இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இனிஷியலாக வந்து என்னோட ரேடியஸ் வந்து 100. ஓகே, இனிஷியலாக என்னோட ரேடியஸ் 100. ஆனால் எரர் எவ்வளோ வருது? 2%. 2%னா எவ்வளோ ஆயிருக்கும்? It would have become 102. It would have become 102. That is my error. 2 is my error. That 2 is my error. Try to understand this one. அதனால தான் நம்ம இப்படி எழுதுறோம். You can also write 98 divided by 100 அப்படின்னு நீங்கள எழுதலாம். But this is very easy and simple to write. ஓகேவா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் ஃபர்தராக நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, so r plus delta r divided by r. So I can write 102 divided by 100. ஓகே, ஏன் சார் இப்படி எழுதிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு இனிஷியலாக எப்படி இருந்துச்சு? இனிஷியலாக உள்ள லென்த் வந்து இது நம்மளோட இனிஷியலாக உள்ளது. ஆஃப்டர் எரர் 2% எரர் வந்ததுக்கப்புறம் என்னோட வேல்யூ என்ன ஆகுது? 102 ஆகுதா? 2 ஆகலை. See, this is error. Okay, this is only error. But what is the actual value after the error? Error வந்ததுக்கப்புறம் நம்மளோட வேல்யூ என்ன ஆகும்? It will become like this. Or you can write 98/100 also. ஓகே, ஏன் சார் அப்படி எழுதிக்கிறீங்க அப்படின்னா, error is nothing but plus or minus delta r. கரெக்ட் தானே? r is plus or minus delta r. You can either use this or you can use this. ஆன்சர் சேமாக தான் வரப்போகுது. ஓகே, டோன்ட் வரி. நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக இதை போட்டு பாருங்கள், யூ வில் கெட் சம் ஆன்சர். நான் இப்போ வந்து 102 divided by 100 அப்படியே வச்சு போடுறேன். ஓகேவா? ஃபைன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டிட்டர்மைன் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வில் பி. டிட்டர்மைன் எரர் இந்த வால்யூம். வால்யூமில் எவ்வளோ எரர் இருக்கும்? ஸோ கேன் ஐ சே I will write incorrect volume divided by actual volume. Which is equal to incorrect volume. Okay, first volume of the sphere என்ன வரும்? Volume of the sphere will be 4/3 pi r cube. 4/3 pi r cube. Incorrect volume அப்படின்னா 4/3 pi into r plus or minus delta r the whole cube divided by 4/3 pi r cube. So இந்த 4/3 இது கேன்சல் ஆயிரும். அடுத்து நம்ம என்ன எழுதலாம்? So we can write, இதுக்கு தான் நம்ம வந்து 102 நான் எடுத்துக்கிறேன். அப்போ let's write 102. okay, the whole cube divided by 100 the whole cube. So I can write like this. So I can write 102 divided by 100 the whole cube. So which is equal to 1.02 the whole cube.
1.0 to the whole cube is nothing but, it's nothing but 1.06. Am I right? It is 1.06. So what is the percentage error? இப்போ வந்து நம்ம வந்து error கண்டுபிடிச்சாச்சு. We have found the error, that is delta v கண்டுபிடிச்சாச்சு. So we can easily find the percentage error. So this is nothing but incorrect volume அப்படின்னா என்ன அப்படின்னா v plus or minus delta v divided by v. கரெக்ட் தானே? I hope you are getting this point. நம்ம இங்க என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? We have only used r plus delta r. Understand this one. So we can say v plus delta v is equal to v plus delta v divided by v is equal to 1.06. இப்படி எழுதிக்கலாமா? v plus delta v divided by v is 1.06. Our intention is to find delta v. Our intention is to find delta v. Then I can write v plus delta v is equal to 1.06 into v. So from this I can say delta v is equal to delta v, which is equal to 1.06 v minus v, that is equal to 0.06 v. So from here I can say delta v divided by v is 0.06. Okay, 0.06. So அவங்க என்ன கேட்டிருக்காங்க? Then the error in the percent, okay, option பார்ப்போம். Percentage error என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. What is the percentage error in the volume of sphere? Now you can easily say that one. நம்ம எப்படி relative error கண்டுபிடிச்சோமா? கடைசியா I think we have found percentage error. Percentage error is nothing but relative error. That is, this is true value, மேல உள்ளது error value. So just multiply with 100. So we are getting 0.06 and just put into 100, you will get 6%. You will get 6%, and I'm sorry, this is printing mistake. This is 6%. 6% is the answer. Okay, fine. Okay, in the video, if you like this video, share with your friends, and thank you so much. Bye bye.